அதாவது கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்திலிருந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால தான் அந்த நாங்கள்லாம் நான் உட்பட ரத்னம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்து இருக்கேன். நீங்களா எல்லா பல விதம் மீடியாவில் போட்டுருக்கு, தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது, உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதில் அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அவங்க எப்பவுமே வளர்மையை கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். தம்பி நான் சொன்னது ஜாம்பவான் அர்த்தம் வேற, அது முழுமையா போடாம போட்டுருக்கீங்க. ஜாம்பவான் அதாவது கட்சிக்காக தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், ஒரு எடப்பாடியார் முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராக உழைத்தவர்கள், கட்சி அங்க வளர்த்தவர்கள், அவங்க தான் அப்படிதான் அந்த கருத்துல தான் அவங்க சொன்னோம். அது மட்டும் இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பதவி அன்றைக்கு 4ஆம் தேதி பதவி எல்லாம் கொடுத்துருவோம் சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நீக்கும் போது அவங்களால எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அதை அவங்ககிட்டயே நீங்க பதில் கேளுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நாங்க தெளிவா நேற்று கடிதத்தில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்னும் இந்த கட்சி நல்லா இருக்கணும். ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலர் செயல்படணுங்கிறத அந்த கடிதம் கொடுத்தது. தம்பி அவ்வளவு அதை அவங்ககிட்டயே நீங்க பதில் கேளுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நாங்க தெளிவா நேற்று கடிதத்தில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்திலிருந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால தான் நாங்கள்லாம் நான் உட்பட ரத்னம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்து இருக்கேன். நீங்களா எல்லா பல விதம் மீடியாவில் போட்டுருக்கு, தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது, உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதில் அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அவங்க எப்பவுமே வளர்மையை கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். தம்பி நான் சொன்னது ஜாம்பவான் அர்த்தம் வேற, அது முழுமையா போடாம போட்டுருக்கீங்க. ஜாம்பவான் அதாவது கட்சிக்காக தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், ஒரு எடப்பாடியார் முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராக உழைத்தவர்கள், கட்சி அங்க வளர்த்தவர்கள், அவங்க தான் அப்படிதான் அந்த கருத்துல தான் அவங்க சொன்னோம். அது மட்டும் இல்ல, அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பதவி அன்றைக்கு 4ஆம் தேதி பதவி எல்லாம் கொடுத்துருவோம் சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நீக்கும் போது அவங்களால எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அதை அவங்ககிட்டயே நீங்க பதில் கேளுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நாங்க தெளிவா நேற்று கடிதத்தில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்னும் இந்த கட்சி நல்லா இருக்கணும். ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலர் செயல்படணுங்கிறத அந்த கடிதம் கொடுத்தது. தம்பி அவ்வளவுதான், முடிஞ்சு விடுங்க.